புக்கெட் காயு ஈத்தாமில் உள்ள எல்லை கட்டுப்பாடு மற்றும் பாதுகாப்பு ஏஜென்சி AKPS மலேசியாவிற்கு சுற்றுலா பயணிகளாக வரவில்லை என சந்தேகப்பட்டதாலும் வருகைக்கான சரியான காரணங்கள் இல்லாததாலும் 6 வெளிநாட்டினரை நாட்டிற்குள் நுழைய அனுமதிக்க மறுத்துவிட்டது. இந்த குழுவில் 4 சிரியர்கள், 1 இந்திய ஆடவர் மற்றும் 1 வங்காளதேச ஆடவர் ஆகியோர் அடங்குவர். 30 முதல் 40 வயதுக்குட்பட்ட இவர்கள் தரை வழியாக நாட்டிற்குள் நுழைவதற்கான அவசியமான தேவைகளை பூர்த்தி செய்ய தவறியதால் 1959 63 குடிநுழைவு சட்டம் பிரிவு 8(3) கீழ் நுழைவு மறுப்பு அறிவிப்பு அவர்களுக்கு வழங்கப்பட்டது. எல்லை கட்டுப்பாடு பாதுகாப்பு ஏஜென்சி AKPS-இன் நடவடிக்கை துணை கமாண்டர் ஆடாம் அமீடி அவுலியட் முகமது அம்ரான் கூறுகையில், இவர்கள் அனைவரும் வந்த வழியிலேயே தங்கள் சொந்த நாடுகளுக்கு திருப்பி அனுப்பப்பட்டனர் என்று உறுதிப்படுத்தினார். இந்த சம்பவத்தில் எந்தவொரு கிரிமினல் குற்றம் அல்லது அமலாக்க விசாரணையும் கண்டறியப்படவில்லை. AKPS ஆனது நாட்டின் எல்லை பாதுகாப்பை நிலைநிறுத்துவதற்கும் பாதுகாப்பு அல்லது குடிநுழைவு அபாயங்களை தடுப்பதற்கும் தனது உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. இது மலேசியாவின் நுழைவாயில்களில் தொடர்ந்துள்ள விழிப்புணர்வை எடுத்துக் காட்டுகிறது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.